Pastor Isaac, the senior pastor of Christ Chapel, India, is a fiery preacher of God's word under the anointing of the Holy Spirit. You are now listening to his message entitled, The Gift That Lives On. Well, this evening it gives me great pleasure to preach God's word to you and to bring forth the word of the Lord, which I believe will be a blessing to you. இந்த மாலை தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு கொண்டு வருவது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியா இருக்கிறது. அது உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். As I was praying and seeking God's face about what I should speak this evening, sermon that I have titled The Gift That Lives On. இன்று மாலை என்ன பேசுவது என்பதை குறித்து நான் கர்த்தரிடத்தில் கேட்டபோது ஆண்டவர் எனக்கு ஒரு தலைப்பை கொடுத்தார். அதாவது தொடர்ந்து இருக்கக்கூடிய அல்லது தொடர்ந்து உயிரோடு இருக்கக்கூடிய ஒரு ஈவு என்ற ஒரு தலைப்பில் ஒரு செய்தி கொடுத்தார். The gift that lives on. தொடர்ந்து உயிரோடு இருக்கிற ஈவு. Now, in our pocket of society, we are often at a loss to know what kind of gifts to buy our friends and our loved ones on special occasions. நம்முடைய சமுதாயத்திலே விசேஷமான நேரங்களிலே நம்முடைய நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு என்ன விதமான ஒரு வெகுமதியை கொடுப்பது என்பதை நாம் அறியாதவர்களாக இருக்கிறோம். For some people, especially those who have everything, the confusion is all the more because the standard type of a gift won't really cut it. அதாவது விசேஷமாக எல்லாமே இருக்கிற ஆட்களுக்கு ஏதாவது கொடுப்பது என்று வரும்போது என்ன கொடுப்பது என்று அறியாமல் நாம் திகைக்கிறோம். Nothing seems to really mean anything to people who have everything already. ஏற்கனவே எல்லாமே இருக்கிற ஜனங்களுக்கு ஏதாவது வெகுமதி கொடுக்கும்போது அது ஒரு பொருட்டாகவே தோன்றுவது கிடையாது. But God has an answer to this dilemma of man. ஆனால் மனுஷனுடைய இப்படிப்பட்ட ஒரு திகைப்புக்கு தேவன் ஒரு பதிலை வைத்திருக்கிறார். His answer may not seem so expensive or even sound very novel, but believe me, his answer meets every man's need. அவருடைய பதில் ஒருவேளை புதுமையானதாய் விலையேறப்பட்டதாய் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் எல்லாருடைய தேவைகளை சந்திக்கக்கூடியதாய் அந்த பதில் இருக்கிறது. In fact, his answer to this dilemma that is in every man works every time. இன்னும் சொல்ல போனால் ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளும் இருக்கக்கூடிய அந்த குழப்பத்திற்கு அவர் கொடுக்கிற பதில் எல்லா நேரத்திலும் வேலை செய்யக்கூடியதாக இருக்கிறது. In fact, it's one of those gifts that has great value but has no worldly price. இன்னும் சொல்ல போனால் அந்த வெகுமதி மிகவும் விலை மதிப்பற்றதாக இருக்கிறது, விலையேற பெற்றதாக இருக்கிறது. ஆனால் அதை மதிப்பை யாரும் அறியாதவர்களாக இருக்கிறார்கள். It can't be lost, nor will it ever be forgotten. அதை யாரும் மறக்கவும் முடியாது, அதை யாரும் தொலைக்கவும் முடியாது. There's no problem with job, size, or with the person who receives it. அதை பெற்றுக்கொள்கிறவருக்கு அதனுடைய சைஸோ அல்லது மற்ற எந்த ஒரு காரியமோ பிரச்சனையாகவே இருக்காது. In fact, it fits all shapes and sizes of people of every background and every kind. இன்னும் சொல்ல போனால் எல்லா மனிதர்கள் எல்லா பின்னணியில் இருக்கிறவர்களுக்கு ஏற்றவாறு அந்த வெகுமதி இருக்கிறது. Now, the answer is found in John's Gospel, chapter 3, verse 16. இந்த பதில் யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் இருக்கிறது. That God underlines the idle gift that he believes man can make do with. அதாவது மனுஷனுக்கு இந்த வெகுமதியை கொடுத்தால் மிக சிறப்பாக இருக்கும் என்று தேவனே அறிந்து இதை கொடுத்திருக்கிறார். The Bible says, for God so loved the world that he gave his only begotten son, that whosoever believeth in him should not perish but have everlasting life. வேதம் சொல்லுகிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்திலே அன்பு கூர்ந்தார். Now, what is this idle gift that God is talking about? தேவன் பேசுகிற இது மிக சிறந்த மிகவும் ஏற்ற வெகுமதி என்ன? He is not talking about something well packaged so that people will look at the package and go crazy with excitement. அதாவது நன்றாய் பொட்டலம் போல கட்டி அதை பார்த்த உடனே மக்கள் பரவசம் அடைகிற அப்படிப்பட்ட ஒரு வெகுமதியை தேவன் பேசவில்லை. But he is talking about something that is so profound that you can't really bypass it without taking a good look at it. ஆனால் இவர் பேசுவது மிக ஆழமான அர்த்தம் கொண்ட ஒன்று, அதை பார்த்துவிட்டு நாம் கண்டும் காணாமல் போகவே முடியாது. God looks at every man who's have a confusion about what gift to gift out and says, gift yourself out to someone. என்ன கொடுப்பது என்று தேய்க்கிற மக்களை பார்த்து தேவன் சொல்லுகிறார், உன்னையே நீ வெகுமதியாய் கொடு என்று சொல்லி.
You have been gifting out a lot of things. நீ நிறைய காரியங்களை வெகுமதியாய் கொடுத்து வருகிறாய். Some of these things are what you want people to have rather than what they would like to have. சில காரியங்களை அவர்கள் வெகுமதி பெறுகிறவர்கள் அதை விரும்புவதை காட்டிலும் அது அவளுக்கு இருக்க வேண்டும் என்று நீ அதிகம் விரும்புகிறாய். No wonder there's so much of confusion and so much of unpleasantness even with gifting out of gifts. ஆகவே தான் வெகுமதிகள் கொடுக்கும்போது கூட பல சமயத்தில் அது அவ்வளவு சந்தோஷமாய் இன்பமாய் இருப்பதில்லை. Why? Because the giver gives out something what he believes the other man wants to have rather than what the other man really needs. ஏன்னு சொன்னால் வெகுமதி கொடுக்கிறவர் என்ன நினைக்கிறார், அவருக்கு என்ன தேவையோ அதை கொடுப்போம் என்று இல்லாமல் எனக்கு என்ன ஆசையோ அதை நான் அவருக்கு கொடுப்பேன் என்ற எண்ணத்திலே கொடுக்கிறார். But the Bible tells us in John 3:16, யோவான் 3:16 வேதம் சொல்கிறது, God decided that the best gift that he would give would be a gift that lives on forever and ever. நான் கொடுக்கக்கூடிய மிக சிறந்த இந்த வெகுமதி என்றென்றுமாய் வாழக்கூடிய ஒரு வெகுமதி என்று தேவன் சொல்கிறார். He decided that he would give himself out to every man and every woman who will walk on this planet earth. இந்த பூமியிலே வாழக்கூடிய ஒவ்வொரு ஆணுக்கும் ஒவ்வொரு பெண்ணுக்கும் என்னையே நான் வெகுமதியாய் கொடுக்கிறேன் என்று தேவன் சொல்கிறார். So that any man or woman would only receive him would have eternal life imparted to that person. அப்பொழுதுதான் அவரை ஏற்றுக்கொள்கிற எந்த ஆணானாலும் பெண்ணானாலும் சரி அவளுக்கு நித்திய ஜீவன் கொடுக்கப்படும். In fact, in Matthew's Gospel chapter 25 and verse 40 the Bible reads like this. இன்னும் சொல்லப்போனால் மத்தேயு 25:40 வேதம் இவ்வாறு கூறுகிறது, To the extent that you did it to one of these brothers of mine, even the least of them, you did it to me. மிகவும் சிறியவராகிய என் சகோதரனான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். And I believe that this is the message that God wants you and I to receive this day. Give yourself out to someone. நீங்கள் உங்களை பிறருக்கு கொடுங்கள். இதுதான் தேவன் இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்கிற செய்தி. Because no matter in what direction you look at the Christmas message, all boils down to this one thing: God gave himself. நீ என்ன செய்தாலும் சரி இந்த கிறிஸ்துமஸ் செய்தி ஒன்றே ஒன்றுதான். அது என்ன? தேவன் தம்மை தாமே கொடுத்தார். He gave himself. அவர் தம்மையே கொடுத்தார். And he believes that any man or woman or child, no matter who they are, no matter what their background is, if they will only receive him, then the gift will live on and on and on, because there's a never ending blessing when one receives Jesus into his heart. அந்த இயேசுவாகிய வெகுமதியை யாராவது ஒரு பெறும்போது, அவள் ஆணோ பெண்ணோ சிறு பிள்ளைகளோ எந்த வயதோ எந்த பெண்ணியோ சரி, அந்த வெகுமதியை பெறும்போது அந்த வெகுமதி அவளுக்குள்ளே தொடர்ந்து வாழக்கூடிய வெகுமதியாக இருக்கிறது. Many years ago I read this true story பல வருஷங்களுக்கு முன்னாடி இந்த உண்மையான சம்பவத்தை நான் வாசித்தேன். Of a man called Teddy Stallard, and it was written by a person called Anthony Campola. ஆந்தனி கம்போலா என்கிறவர் டெடி ஸ்டான் என்கிறவர் பற்றி ஒரு கதையை இப்படி எழுதினார். This story goes like this. இந்த கதை இப்படி போகிறது. When Teddy Stallard entered school, டெடி தன்னுடைய பள்ளிக்கூடத்தில் நுழைந்தபோது he was considered the very least of the least in his class. அவருடைய வகுப்பிலே அவர்தான் மிகவும் கடையானவராக சிறியவராக கருதப்பட்டார். When you looked at him, he didn't show much interest in his studies. அவர் பார்க்கும்போது படிப்பிலே ஆர்வம் காட்டினது போலவும் தெரியவில்லை. His clothes were musty. He came in with all wrinkled clothes. அவருடைய துணிமணி எல்லாம் கசங்கி அழுக்கானது போல இருக்கும். His hair was never combed. அவருடைய தலையை சீவினது போல இருக்காது. There was always this deadpan face expression on him. எப்போது பார்த்தாலும் ஒரு ஜடம் போல உணர்ச்சியே இல்லாமல் இருப்பார். When you took a good look at his eyes were glassy and unfocused. அவருடைய கண்களை உற்று பார்த்தால் எதிலுமே ஆர்வம் இல்லாத போல நோக்கம் இல்லாத போல இருக்கும். And no one wanted to have anything to do with Teddy Stallard. யாரும் அவர் கூட சம்பந்தம் வைத்துக் கொள்ளவே விரும்பினது கிடையாது. And the most amazing thing was, இதுல என்ன ஆச்சரியம் என்றால், as he moved into grade 5, அவர் 5வது கிரேடுக்கு வந்தபோது a new teacher entered the school and her name was Miss Thompson. புதிய டீச்சர் அவருடைய வகுப்பு வந்தார்கள். அவருடைய பெயர் மிஸ் தாம்சன் என்பது. She was given all the reports of all the people of her class. அவருடைய பள்ளியிலே வகுப்பிலே இருந்த எல்லா மாணவர்களுக்கு குறித்த ரிப்போர்ட் அவளுக்கு கொடுக்கப்பட்டது. And Miss Thompson went through all of them. மிஸ் தாம்சன் எல்லா ரிப்போர்ட்டையும் படித்தார்கள். But all the time she was very concerned about Teddy Stallard. ஆனால் இந்த டெடி குறித்து மட்டுமே எப்போதுமே அவளுக்கு ஒரு கரிசனை இருந்தது. Something kept worrying her all the time. ஏதோ ஒன்று அவளை எப்போதுமே கவலைப்படுத்திக் கொண்டிருந்தது. Because whenever Teddy answered her, he would answer her only in monosyllables. ஏனென்றால் டெடி எப்போதெல்லாம் அவருக்கு பதில் சொன்னானோ அப்போதெல்லாமே வார்த்தையினாலே மிக தெளிவாய் சொன்னது கிடையாது. He was unattractive, unmotivated, very distant.
அந்த அளவுக்கு ஒரு உத்வேகம் இல்லாதவராய் மற்றவர்களை கவரக்கூடிய நிலையில இல்லாதவராய் இருந்தார். He was plain somebody who you wouldn't want to, like really. அப்படிப்பட்ட ஒரு ஆளை யாரும் விரும்ப மாட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு ஆள் அவர். Now, as Miss Thompson, started teaching the class, அந்த வகுப்பிலே மிஸ் தாம்சன் போதிக்க ஆரம்பித்த போது, and people who were her colleagues met her and asked her how she was doing, உடன் ஆசிரியர்கள் அவரை பார்த்து கேட்டார்கள், எப்படி இருக்கீங்க, எப்படி எல்லாம் இருக்கு அப்படினு. She would always look around and say, well, I love all the children of my class. அவங்க எப்போதும் என்ன சொல்வார்கள், என் வகுப்பில் இருக்க எல்லா பிள்ளைகளையும் நான் நேசிக்கிறேன். But to tell you the truth, that was not the case. ஆனா உண்மையை சொல்லப்போனால் அது நிஜம் கிடையாது. She loved everyone but Teddy Stallard. அவங்க டெடியை தவிர மற்ற எல்லாரையும் நேசித்தார்கள். And this kind of a attitude came out all the more when she received Teddy's answer sheet. இப்படிப்பட்ட ஒரு அவளுக்குள்ள இருந்த எண்ணம் எப்போது அதிகமாக வெளிப்பட்டது என்றால் டெடியுடைய ஆன்சர் ஷீட் அவள் கையில வந்தபோது அதிகமாக வெளிப்பட்டது. When she would read Teddy's answers and it was a wrong answer, she would get a perverse pleasure of scoring out the answer. டெடியுடைய ஆன்சர் ஷீட்ல எதற்காவது பதில் தவறா இருந்தால் உடனே ஒரு அது தவறு என்று போடுவதில் அவனுக்கு அவ்வளவு இன்பமா இருக்கும். And then finally, as she totaled the marks, she would get still more pleasure in putting a big F on the answer sheet. கடைசில எல்லாம் டோட்டல் செய்து அந்த ஆன்சர் ஷீட்ல F ன்னு போடும்போது அவளுடைய சந்தோஷம் இன்னும் அதிகமா இருந்தது. Now she should have known better, but that's how she was. பாருங்க, இவங்களுக்கு இன்னும் நல்லா தெரிந்திருக்கணும், ஆனா இவர்களே இப்படி தான் இருந்தார்கள். Why? Because she had Teddy's entire record with her right from grade 1. ஏன்னு சொன்னால் முதலாவது கிரேட்ல இருந்து டெடியுடைய எல்லா ரெக்கார்டும் இவரிடத்தில் இருந்தது. Every now and then she would go through this record. அவ்வப்போது அந்த ரெக்கார்டை படிப்பார்கள். And this is how his record read. அந்த ரெக்கார்ட்ல இப்படியாக எழுதப்பட்டிருந்தது. In his first grade, his teacher had given a comment about his behavior. First grade teacher அவன் எப்படி நடந்து கொண்டான் என்று அதிலே காமெண்ட் எழுதி இருந்தார்கள். His record read like this. அந்த ரெக்கார்ட்ல எப்படி இருந்தது? Teddy shows promise with his work and attitude, but poor home situation. டெடி அவனுடைய வேலையிலே கொஞ்சம் நன்றாய், படிப்பிலே கொஞ்சம் நல்லவன் போல தெரிகிறது, படிப்பான் போல தெரிகிறது, ஆனால் குடும்ப சூழல் சரியில்லை என்று எழுதப்பட்டிருந்தது. Then as he moved to the second grade, பிறகு இரண்டாவது கிரேடுக்கு வந்தபோது his second grade teacher had written something else. செகண்ட் கிரேட் டீச்சர் வேறொரு விதமாக எழுதி இருந்தார்கள். Teddy could do better, she said. என்ன எழுதி இருந்தார்கள்? டெடி இன்னும் கொஞ்சம் நல்லா செய்யலாம். Mother is seriously sick. ஆனா அம்மா மிகவும் வியாதியா இருக்கிறார்கள். He received little help from home. வீட்டிலே அவனுக்கு உதவி கொஞ்சம் கூட கிடையாது. Then the third grade teacher had written her report. பிறகு மூன்றாவது கிரேட் டீச்சர் அவங்களுடைய ரிப்போர்ட் எழுதி இருந்தார்கள். Teddy is a good boy but too serious. டெடி மிகவும் நல்ல பையன், ஆனா ரொம்ப சீரியஸான பையன். He is a slow learner. அவன் கற்றுக்கொள்வதிலே ரொம்ப மெதுவாய் கற்றுக்கொள்வான். His mother died this year. அவனுடைய அம்மா இந்த வருஷம் மரித்து போனார்கள். And the final report was the fourth grade report. கடைசி நான்காவது கிரேட் ரிப்போர்ட் இருந்தது. Teddy is very slow. என்ன சொன்னது? டெடி ரொம்ப ஸ்லோவா இருக்கான், but well behaved. ஆனா நன்றாய் நடந்து கொள்ளுகிறான். His father shows no interest at all. அவனுடைய அப்பாவுக்கு இவன் மேல ஆர்வமே கிடையாது. Now as the class progressed, இந்த வகுப்பு அப்படியே சென்றபோது Christmas came. கிறிஸ்மஸ் நேரம் வந்தது. And all the little boys and the girls of grade 5 decided, well, we'll surprise Miss Thompson this year. இந்த 5th கிரேட்ல இருந்த எல்லா பிள்ளைகளும் சேர்ந்து மிஸ் தாம்சனுக்கு ஆச்சரியமா ஏதாவது செய்யலாம் என்று யோசித்தார்கள். They decided that they will bring her Christmas presents on Christmas Day. கிறிஸ்மஸ் அன்றைக்கு கிறிஸ்மஸ் வெகுமதிகளை கொடுக்கும்படி தீர்மானித்தார்கள். So being a holiday, they decided they would do it a little earlier. அதாவது அது விடுமுறை நாளா இருந்தபடினாலே கொஞ்சம் முன்னாலேயே செய்து விடலாம் என்று யோசித்தார்கள். And they brought their gifts on a given day. பிறகு குறிப்பிட்ட நாளிலே வெகுமதிகளை கொண்டு They வந்தார்கள். piled all the gifts on a table. எல்லா வெகுமதிகளை கொண்டு வந்து அந்த மேஜையிலே வைத்தார்கள். And then watched her reaction as she started opening one after the other. பிறகு அந்த ஆசிரியர் ஒவ்வொன்றாய் பிரித்தபோது அவருடைய முகம் எப்படி போகிறது என்பதை பார்த்தார்கள். But the most amazing thing was this. ஆனால் மிகவும் ஆச்சரியமான காரியம் என்னவென்றால் Miss Thompson thought everybody in the class would get her a gift except Teddy. அதாவது தாம்சன் என்ன யோசித்தார்கள்? டெடியை தவிர வகுப்பில் இருக்க எல்லாருமே gift கொடுப்பார் என்று யோசித்தார்கள். But the surprise of all surprises was that Teddy Stallard had brought a gift for her. ஆனால் ஆச்சரியத்தில் ஆச்சரியம் சொன்னா டெடி ஒரு gift அவங்களுக்கு கொண்டு வந்திருந்தார். It was wrapped in a brown paper. அது ஒரு brown paperலே சுற்றப்பட்டிருந்தது. Held together with scotch tape. ஸ்காட்ச் டேப் போட்டு ஒட்டப்பட்டிருந்தது. And very simply addressed like this, for Miss Thompson from Teddy. அதில் என்ன எழுதப்பட்டிருந்தது? மிஸ் தாம்சனுக்கு டெடி கொடுக்கும் வெகுமதி. Now she was very curious.
அவளுக்கு ஒரே துருதுன்னு இருந்து உள்ளே என்னன்னு பார்க்கிறது. Because she didn't expect that this boy would give her something. ஏன்னா இவன் வெகுமதி கொடுப்பான் என்றே அவள் எதிர்பார்க்கவில்லை. So with great curiosity she opened his parcel. ஆகவே மிகுந்த அவளோடு கூட பார்சலை பிரிக்க ஆரம்பித்தார்கள். And out fell one of the most, things that she would never have thought he would have given her. It was a bracelet with about a few stones missing, made up of cheap artificial stones, and along together with that was a bottle of cheap perfume. அதாவது அதுல என்ன இருந்தது? ஒரு பிரேஸ்லெட், ஒரு சீப் பெர்ஃப்யூம். அந்த பிரேஸ்லெட்ல அதுவும் அந்த பிரேஸ்லெட் மிக மட்டமான ஒரு பிரேஸ்லெட். அதுல இருந்த 2-3 கற்களும் காணாமல் போயிருந்தது. அப்படிப்பட்ட ஒரு வெகுமதி தான் டெடி கொடுத்திருந்தான். Now the moment she got this, இதை பார்த்த உடனே the boys and the girls who were standing there of grade 5 started to laugh and giggle. அங்கே சுற்றி நின்று கொண்ட எல்லாரும் கேலி பண்ணி சிரிக்க ஆரம்பித்தார்கள். They started to smirk at Teddy Starlett's gift. டெடியுடைய வெகுமதியை பார்த்து பரியாசம் பண்ண ஆரம்பித்தார்கள். But then Miss Thompson all of a sudden in a spur of a moment decided she would do something. திடீரென்று தாம்சன் அந்த நேரத்தில் ஏதோ ஒன்றை செய்யும்படி தீர்மானித்தார்கள். So she just put the bracelet on. அவர்கள் அந்த பிரேஸ்லெட்டை அணிந்து கொண்டார்கள். Sprayed a little bit of the cheap perfume on her wrist. அந்த சீப் பெர்ஃப்யூமை தன்னுடைய கையில கொஞ்சம் அடித்து கொண்டார்கள். Took a good sniff at it. அதை நன்றாய் முகர்ந்து பார்த்தார்கள். And then she looked at the class and said, "Doesn't it smell so good?" பிறகு வகுப்பை பார்த்து சொன்னார்கள், எவ்வளவு அற்புதமான மனமாய் இருக்கிறது என்று. Now you know how children are. பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க உங்களுக்கே தெரியும். The moment they saw the teacher recognizing Teddy's gift, டீச்சர் டெடியுடைய gift எப்படி பாராட்டுறாங்கன்னு தெரிஞ்ச உடனே they started with the ohs and ahs, and they started appreciating the gift also. அவர்களும் அந்த வெகுமதியை பாராட்ட ஆரம்பித்தார்கள். Now everything went off well. எல்லாமே நல்ல விதத்தில் நடந்து முடிந்தது. And as the day came to a close, அந்த நாள் முடிவுக்கு வந்தபோது one by one all the children left for home. பிள்ளைகள் ஒவ்வொருவராய் தங்கள் வீட்டுக்கு கிளம்பினார்கள். And as Miss Thompson was getting to leave, மிஸ் தாம்சனும் கிளம்பலாம் என்று ஆயத்தமானார்கள். she saw Teddy lingering behind and slowly walking up to her. அப்போ டெடி அப்படியே தயங்கி தண்டத்திலே வருவதை கண்டார்கள். Slowly he came up to her. மெதுவா அவன் கிட்ட வந்தான். And then very cautiously he started to speak, measuring every word that he said. பிறகு மெதுவா அவர்களிடத்திலே அளந்து பேச ஆரம்பித்தான். He said, "You smell just like my mother." அவன் சொன்னான், எங்க அம்மாவுடைய வாசனை அப்படியே உங்களிடத்தில் இருக்கிறது. And her bracelet looks good on you. அவர்கள் போட்டிருந்த அந்த பிரேஸ்லெட் உங்களுக்கு மிகவும் நன்றாய் இருக்கிறது. I'm so glad you like my present. என்னுடைய பிரேஸ்லெட் உங்களுக்கு பிடிச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. Now when Teddy left, டெடி அங்கிருந்து போன பிறகு something came over Miss Thompson. மிஸ் தாம்சனுக்குள்ள ஏதோ ஒரு எண்ணம் வந்தது. Till now she had been a proud woman. இதுவரை ரொம்ப பெருமை படைத்த ஒரு பெண்மணியா இருந்தார்கள். Now all of a sudden something took place on the inside of her. இப்போ திடீரென்று அவளுக்குள்ள ஏதோ ஒன்று நடந்தது. Something smote her spirit. அவளுடைய ஆவிக்குள்ள ஏதோ ஒன்று வந்து அடித்து நொறுக்கியது. And she went down on her knees. அவள் முழங்கால் படியிட்டார்கள். She looked at God and said, "God, தேவனை பார்த்து சொன்னார்கள், ஆண்டவரே forgive me. என்னை மன்னியும். I have sinned all through these many days. இத்தனை நாட்களாய் நான் பாவம் செய்தேன். Change me and transform me. என்னை மாற்றும் என்று சொன்னார்கள். Make me a new person." என்னை புது மனுஷனாக்கும். After praying this prayer, இந்த ஜெபத்தை செய்த பிறகு Miss Thompson went back home. மிஸ் தாம்சன் வீட்டுக்கு புறப்பட்டு The next day when the children came, அடுத்த நாள் பிள்ளைகள் வந்தார்கள். they didn't see the same Miss Thompson that they had seen the day earlier. அதாவது முந்தின நாள் பார்த்த அதே தாம்சனை அன்றைக்கு அவர்கள் பார்க்கவில்லை. No, this was a new person. இந்த டீச்சர் இப்போது புதிய ஆளா She இருக்கிறார்கள். was not just a teacher. இது வெறும் டீச்சர் அல்ல இவர்கள். She was someone who truly loved her இவர்கள் children மெய்யாகவே தன்னுடைய மாணவர்களை நேசித்த ஒரு and டீச்சர். who had decided that she would give of herself as much as she could, so that the gift of giving through her life would live on and on and on. தன்னையே முடிந்த அளவு கொடுக்கும்படி தீர்மானித்தார்கள். அப்பொழுதுதான் இந்த கொடுக்கிற என்ற அந்த ஈவு தொடர்ந்து வாழும் என்று அவள் தீர்மானித்தார்கள். She started spending time with the slow learners in her class. வகுப்பிலே யாரெல்லாம் மெதுவாய் படிக்கிறார்களோ அவளோடு நேரத்தை செலவிட And ஆரம்பித்தார்கள். as she started doing it, she started seeing a marked improvement in all the children. இப்படி செய்ய ஆரம்பித்த போதுதான் எல்லா பிள்ளைகளும் நன்றாய் தேறி வருவதை கண்டார்கள். One of the most important improvements was that Teddy started improving in his studies. அதுல மிகப்பெரிய ஒரு தேர்ச்சி என்னென்றால் டெடி தன்னுடைய படிப்பிலே தேற ஆரம்பித்தான். The year came to a close. அந்த வருடம் முடிவுக்கு வந்தது. Teddy did well in his exams. டெடி படிப்பிலே நன்றாய் படித்திருந்த And he எழுதினார். moved on to grade 6 and then
7 and 8 and 9. பிறகு 6 7 8 9 என்று எல்லா கிரேடுகளையும் கடந்து சென்றான். Slowly Miss Thompson lost touch with Teddy Stallard. கொஞ்சம் கொஞ்சமாய் டெடியோடு கூட மிஸ் தாம்சனுக்கு இருந்த அந்த தொடர்பு குறைந்து கொண்டே வந்தது. Then all of a sudden one day she received a note. திடீரென்று ஒரு நாள் ஒரு நோட் அவளுக்கு வந்தது. Now this is what the note said. அந்த நோட்டிலே இப்படியே எழுதப்பட்டிருந்தது. It read like this. என்ன எழுதியிருந்தது? Dear Miss Thompson, Dear Miss Thompson, I wanted you to be the first to know. I will be graduating second in my class. Love, Teddy Stallard. என்னுடைய வகுப்பிலே நான் இரண்டாவதாய் தேர்ச்சி பெற போகிறேன். அன்புடன் டெடி ஸ்டார். இதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று உங்களுக்கு எழுதுகிறேன் என்று எழுதியிருந்தார். I want you to be the first to know. நீங்கள் தான் இதை முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். So she kept that note. அந்த நோட்டை அவங்க வைத்துக் She கொண்டார்கள். cherished that note. அந்த நோட்டை சந்தோஷமாய் அதை பார்த்து பார்த்து ரசித்தார்கள். And 4 years went by. 4 வருடங்கள் கடந்து சென்றது. All of a sudden the second note arrived. திடீரென்று இரண்டாவது ஒரு நோட் வந்தது. This is what the second note said. அந்த இரண்டாவது நோட்ல இப்படி எழுதியிருந்தது. They just told me I will be graduating first in my class. என்னுடைய கிளாஸ்ல முதலாவது கிராஜுவேட் ஆவேன் என்று எனக்கு இப்போதான் சொன்னார்கள். I wanted you to be the first to know. நீங்கள் தான் இதை முதலாவது அறிய வேண்டும் என்று நான் விரும்பினேன். The university has not been easy, but I liked it. யுனிவர்சிட்டி அவ்வளவு ஈஸியா இல்ல, ஆனாலும் எனக்கு பிடித்திருக்கிறது. Love, Teddy Stallard. அன்புடன் டெடி என்று எழுதப்பட்டிருந்தது. Miss Thompson took this note. மிஸ் தாம்சன் அந்த நோட்டை எடுத்தார்கள். She cherished that note. அதை மிக இன்பமாய் கருதினார்கள். She was amazed that this boy was remembering her, even though there were years separating her from him. இத்தனை வருடங்கள் அவனை விட்டு பிரிந்திருந்தாலும் இந்த மாணவனுக்கு என்னை நன்றாய் ஞாபகம் இருக்கிறதே But என்று that was not the சொன்னார்கள். end of everything. ஆனால் எல்லாம் அதோடு முடிந்தது என்று கிடையாது. She received the third and final note. மூன்றாவது கடைசியே ஒரு நோட் வந்தது. And this is what the note read. அந்த நோட்டிலே இப்படி இருந்தது. As of today, இன்றைய நாளிலே I am Theodore Stallard, MD. நான் தியோடர் ஸ்டாலர்ட் MD என்று எழுதியிருந்தது. How about that? இதை குறித்து என்ன நினைக்கிறீர்கள்? I am getting married next month, the 27th to be exact. அடுத்த மாதம் சரியா 27ஆம் தேதி எனக்கு திருமணம். I want you to come and sit where my mother would sit if she were alive. என் தாய் உயிரோடு இருந்தால் எங்கு வந்து அமருவார்களோ நீங்கள் You are அங்கே the வந்து. only family I have. எனக்கு இருக்கிற ஒரே குடும்பம் நீங்கள் தான். My dad died last year. என்னுடைய தகப்பனார் கடந்த வருடம் மரித்து விட்டார். Love, Teddy Stallard. அன்புடன் டெடி ஸ்டாலன் என்று எழுதியிருந்தது. Now, Kampola ends this story by saying this. அந்த கம்போலா அந்த கதையை முடிக்கும் போது இப்படி சொல்லுகிறார். He said Miss Thompson made it to that wedding and sat where Teddy's mother sat. அவர் சொல்லுகிறார், மிஸ் தாம்சன் அந்த திருமணத்துக்கு சென்றார்கள். டெடியுடைய அம்மா எங்கே உட்கார்வார்களோ அங்கே போய் உட்கார்ந்தார்கள். Why? Because she deserved to sit there. ஏன் அங்கே உட்கார அவர்கள் தகுதியானவர்களாக இருந்தார்கள். She had done something that Teddy would remember all his lifetime. டெடி தன்னுடைய வாழ்நாளெல்லாம் நினைவு கூறக்கூடிய ஒரு காரியத்தை My செய்தார்கள். friends, my message is very simple. அருமை நண்பர்களே, இந்த செய்தி மிக எளிமையான ஒன்று. The Bible tells us God gave of himself on Christmas Day. வேதம் சொல்லுகிறது கிறிஸ்துமஸ் நாளிலே தேவன் தம்மையே கொடுத்தார் என்று. But that's not all. ஆனா எல்லாமே அதோடு He முடிந்தது. gave of himself for one reason. அவர் தம்மையே ஒரு காரணத்துக்காக கொடுத்தார். That the Teddy Stallards in every generation would have something to talk about. அதாவது ஒவ்வொரு தலைமுறையில இருக்கக்கூடிய இப்படிப்பட்ட டெடிகள் பேசுவதற்கு ஏதோ ஒன்று இருக்கும்படியாக. That the Teddy Stallards would know that there is somebody who loves for them and cares for them. இப்படிப்பட்ட டெடிகள் என்னை நேசித்து என்னின் மேல் அக்கறையா இருக்கக்கூடிய ஒருவர் உண்டு என்பதை நினைத்து பார்க்கும்படியாக. That every generation that produces Teddy Stallards would know that God has a plan for their life, and that too a good plan. இப்படிப்பட்ட டெடி ஸ்டாலரை உண்டாக்குற ஒவ்வொரு தலைமுறையும் எனக்காக தேவன் ஒருவர் உண்டு என்பதை நினைவு கூறும்படியாக. My friends, that's what Christmas is all about. அருமை நண்பர்களே, கிறிஸ்மஸ் என்றால் இதுதான். God giving off himself. தேவன் தம்மை தாமே கொடுக்கிறது. And then he looks at us and says, you give off yourself this அவர் நம்மை Christmas. பார்த்து சொல்லுகிறார், இந்த கிறிஸ்மஸ்ல நீ உன்னை நீயே கொடு. Someone sent me a wonderful SMS this morning. யாரோ இன்னைக்கு காலையில எனக்கு ஒரு அருமையான SMS அனுப்பி இருந்தாங்க. This is what that SMS was all about. அந்த SMSல இதுதான் இருந்தது. There was this group of people putting up a Christmas tree at home. வீட்டிலே ஒரு கூட்டம் மக்கள் கிறிஸ்மஸ் ட்ரீ வைத்தார்களாம். And the father was explaining to every one of their children. அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அதை விலைக்கு சொல்லி கொண்டிருந்தான். This gift is for you. இந்த வெகுமதி உனக்கு. This parcel is for you. இந்த பார்சல் உனக்கு. This is for your brother. இது உன்னுடைய சகோதரனுக்கு. And as he kept going over all the gifts that were piled at the end of at the bottom of the Christmas tree, இந்த கிறிஸ்மஸ் ட்ரீக்கு அடியில இருந்த எல்லா வெகுமதியும் அப்படியே பார்த்து வந்தபோது there was this little child who looked up and said, Daddy, அங்க சின்ன பிள்ளை போய் சொன்னதா, அப்பா where's Jesus' gift? இயேசுவுடைய வெகுமதி எங்க? Isn't this his birthday? இது அவருடைய பிறந்த நாள் அல்லவா? And as I kept reading this message, there was something that struck me.
அந்த செய்தியை நான் வாசித்தபோது என்னை ஒன்று ஆச்சரியப்படுத்தியது. And I sent a reply back to the person who had sent me this message. அந்த மெசேஜ் எனக்கு அனுப்பினவருக்கு நான் ஒரு பதிலை கொடுத்தேன். I said I'll keep it in mind. நான் சொன்னேன் நான் இதை வைத்துக் But கொள்வேன். let me tell you something. ஆனா ஒன்றை நான் உங்களுக்கு சொல்லட்டும். My gift for Jesus this Christmas is me. இந்த கிறிஸ்துமஸ்க்கு இயேசுவுக்கு நான் கொடுக்கும் வெகுமதி நான் தான். Spirit, soul, body, I belong to him. ஆவி ஆத்மா சரீரமாய் நான் அவருக்கே சொந்தம். And I have decided that the gift I give back to him will be a gift that lives on and on and on. நான் அவர் கொடுக்கிற வெகுமதி என்னென்னைக்குமாய் இருக்கக்கூடிய ஒரு வெகுமதியா இருக்கும். My friend, look around you. அருமை நண்பர்களே, In every generation there are Teddy Stallards. ஒவ்வொரு தலைமுறையிலும் டெடி ஸ்டாலர்ட்ஸ் In இருக்கிறார்கள். every generation are there the despised ones. ஒவ்வொரு தலைமுறையிலும் இப்படி பரியாசம் பண்ணப்படுகிறவர்கள் இருக்கிறார்கள். In every generation there are the ones who have been written off by society. ஒவ்வொரு தலைமுறையிலும் சமுதாயத்தினாலே புறக்கணிக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். They are what they are not because they are born that way but because of what they are born into. ஏதோ அப்படி அவர்கள் பிறந்து விட்டதனால அப்படி ஆகவில்லை, அந்த குடும்பத்திலே அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே பிறந்ததனாலே அப்படி இருக்கிறார்கள். There's so much of confusions in their lives. அவருடைய வாழ்க்கையிலே குழப்பங்கள் ஏராளம், So much of dilemmas. திகைப்புகள் ஏராளம், So much of pain. நிறைய வேதனைகள். They are looking for an answer to their பதிலை problem. அவர்கள் தேடிக்கொண்டிருக்கிறார்கள் தங்கள் பிரச்சனைகளுக்கு. But I tell you, the answer has already been given. ஆனால் பதில் ஏற்கனவே கொடுக்கப்பட்டு விட்டது. The answer is not to be found in the occult. பதில் ஏதோ கல்ல குழுக்களிலே இல்லை. The answer is not to be found in astrology. பதில் இந்த அஸ்ட்ராலஜிலே கிடையாது. The answer is not to be found in philosophy. அல்லது பிலாசபியிலே பதில் கிடையாது. The answer is to be found in God speaking to man and saying, I gave myself on Christmas day. கிறிஸ்துமஸ் நாளிலே நான் என்னையே கொடுத்தேன் என்று தேவன் சொல்லுகிறாரே, அதிலே தான் பதில் இருக்கிறது. I didn't send an angel. நான் ஒரு தேவ தூதனை I அனுப்பவில்லை. didn't send a lot of money into this world. இந்த உலகத்துக்குள்ளே நிறைய பணத்தை நான் கொட்டவில்லை. I decided that I'd come myself. நானே வரும்படி நான் That தீர்மானித்தேன். I'd give myself. நான் என்னையே கொடுக்க தீர்மானித்தேன். And the highest gift that I would give to every man would be myself. ஒவ்வொரு மனுஷனுக்கு நான் கொடுக்கக்கூடிய மிக சிறந்த வெகுமதி நான் தான். This evening we are going to close with மாலை prayer. நான் இப்போ ஜெபித்து முடிக்க போகிறோம். I want you to know that God's in the house this evening. God's in the house this evening. இன்று மாலை தேவன் இங்கே இருக்கிறார் என்பதை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். God's here this evening. தேவன் இங்கே இருக்கிறார். He has a plan for your life, my friend. உங்கள் வாழ்க்கைக்கு அவர் திட்டத்தை வைத்திருக்கிறார். All of us have been Teddy Stallards in some way or other in our lives earlier. நாம் எல்லாரும் நம்முடைய வாழ்க்கையில முன்னர் ஏறக்குறைய டெடி ஸ்டாலர் போல இருந்து இருக்கிறோம். We had a lot of things that were messed up. நிறைய காரியங்கள் குழப்பத்தில் இருந்து இருக்கிறது. But then there was this day that Jesus came into our lives and transformed our lives இயேசு forever. நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய வாழ்க்கை நிரந்தரமாய் மாற்றி விட்டு இருக்கிறார். Today I want you to know something. இன்றைக்கு நீங்கள் ஒன்று அறிய வேண்டும். If you have a need in your life, my friend, உங்கள் வாழ்க்கையிலே ஒரு தேவை இருக்கும் but என்றால், you never really opened your heart to Jesus, உள்ளத்தை இயேசுவுக்கு உண்மையிலே நீங்கள் திறக்கவில்லை there's என்றால், no better day than today to let the Lord come into your life. அவர் உங்கள் வாழ்க்கையிலே வருவதற்கு இடம் கொடுக்க இந்த நாளை விட ஒரு நல்ல நாள் கிடையாது. Christmas would be meaningless if he didn't come into your life, my friend. இயேசு உங்கள் வாழ்க்கையில் இன்னைக்கு வராவிட்டால் கிறிஸ்துமஸ் அர்த்தமுள்ளதா இருக்காது. Remember, he gave himself to us. அவர் தம்மையே நமக்காய் தந்தார். Now he looks at us and says, will you give yourself to me? இப்போது அவர் நம்மை பார்த்து சொல்கிறார், நீ உன்னையே எனக்காய் கொடு. I'll take your failures. உன்னுடைய தோல்விகளை நான் எடுத்துக்கொள்கிறேன். I'll take your problems. உன்னுடைய பிரச்சனைகளை நான் I'll எடுத்துக்கொள்கிறேன். take everything that you have. உன்னிடத்தில் எல்லாவற்றையும் நான் எடுத்துக்கொள்கிறேன். And I'll transform your life. உன் வாழ்க்கையை நான் மாற்றுகிறேன். I'll turn you around. உன்னை நான் மாற்றி அமைக்கிறேன். No more do you have to be a slow learner. இனி நீ மெதுவாய் கற்றுக்கொள்ள வேண்டிய You அவசியம் can இல்லை. be a somebody in this world. நீ இந்த வாழ்க்கையில பெரிய ஆளா இருக்கலாம். I'll give you honor. நான் உனக்கு கனத்தை I'll கொடுக்கிறேன். give you dignity. நான் உனக்கு கண்ணியத்தை You will கொடுக்கிறேன். not just be called an ordinary man. நீ சாதாரண மனுஷன் என்று அழைக்கப்பட மாட்டாய். You will be called a child of God. நீ தேவனுடைய பிள்ளை என்று Sons அழைக்கப்படுவாய். of God. தேவனுடைய குமாரர்கள். More than a conqueror. முற்றிலும் ஜெயம் A கொள்ளுகிறவர்கள். winner for life. வாழ்நாள் முழுவதும் ஜெயிக்கிறவர்கள். Now my question to you is this. இன்றைக்கு நான் உங்களை பார்த்து கேட்கிற கேள்வி Would you say இதுதான். yes to Jesus? இயேசுவுக்கு ஆம் என்று He is சொல்வீர்களா? here this evening. அவர் இன்று மாலை இங்கு இருக்கிறார். Regardless of your age. நீங்கள் எந்த வயதா இருந்தாலும் சரி, Regardless of your background. உங்களுடைய பின்னணி என்னவா இருந்தாலும் I want சரி, you to know he is waiting. அவர் காத்திருக்கிறார் உங்களுக்கு Waiting for சொல்கிறேன். your answer. உங்களுடைய பதிலுக்காய் You may look காத்திருக்கிறார். at me and ask me this நீங்க question. என்ன பார்த்து இந்த கேள்வியை கேட்கலாம். I think God is sovereign. தேவன் அவர் தாம் நினைத்ததை செய்கிறவர் நினைச்சேனே. And I believe that if he wants to do something, he'll do it anyhow. அவர் எதை ஒன்று செய்ய விரும்பினால் செய்ய முடியும் என்று நான் நினைத்தேன். Does it really matter for me to say yes to him? ஆகவே அவரை பார்த்து ஆம் என்று நான் சொல்ல வேண்டுமா? அவசியம்தானா அது? My friends, the Bible tells us that God created man in his own image and likeness. வேதம் சொல்கிறது தேவன் மனுஷனை தம்முடைய சாயலிலே ரூபத்திலே உண்டாக்கினார் He என்று. didn't create man as an animal. மனுஷனை மிருகமாய் உண்டாக்கவில்லை அவர். He created man in his own image and likeness. மனுஷனை தன்னுடைய சொந்த சாயலிலே ரூபத்திலே உண்டாக்கினார். That means
man has the capacity to say yes to God or no to God. அப்படியானால் மனுஷன் தேவனை பார்த்து நீர் எனக்கு வேண்டும் என்று சொல்லலாம், வேண்டாம் என்று சொல்லலாம். And in the sovereignty of God says, I will not violate the will of a man. தேவன் என்ன சொல்கிறார்? மனுஷனுடைய சித்தத்தை மீறி நானும் எதுவும் செய்ய மாட்டேன். This evening, this is a beautiful golden opportunity God's giving you to give your heart to him. இன்று மாலை தேவன் உங்களுக்கு தருகிற ஒரு பொன்னான வாய்ப்பு இது, உங்கள் உள்ளத்தை அவருக்கு கொடுக்க. I want every head bowed and eye closed. இப்போது எல்லாரும் தயவு செய்து கண்களை மூடி தலை வணங்குவோம். This is a very powerful time when people are going to make life changing decisions. வாழ்க்கை மாற்றக்கூடிய தீர்மானங்களை மக்கள் எடுக்கிற ஒரு வல்லமையான நேரம் இது. Remember, every decision you make is powerful. மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு தீர்மானமும் வல்லமை உள்ளது. Someone put it like this. யாரோ ஒருவர் இப்படி சொன்னார். He said a man's life consists in the decisions he makes. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையே அவன் எடுக்கிற தீர்மானங்களிலே தான் அமைந்திருக்கிறது என்று. If you say yes to education, நீங்கள் நான் படிப்பேன் என்று சொன்னால் you become an educated man. பிறகு நீங்கள் படித்த ஒரு மனுஷனாய் மாற. If you say no to education, படிப்பு வேண்டாம் என்று சொன்னால் you end up as an illiterate man. நீங்கள் படிப்பறிவு இல்லாத மனுஷனாய் ஆவீர்கள். The same applies to every aspect of a man's life. அதே போல ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றிலும் if you say yes to good health and hygiene, you enjoy good health and hygiene. நல்ல ஆரோக்கியம் சுகாதாரம் வேண்டும் என்று சொன்னால் அப்படிதான் வாழ்வீர்கள். If you say no, I'm not bothered about how I live, நான் எப்படி வாழ்றேன் அது குறித்து எனக்கு கவலையே இல்லை என்று சொன்னால், don't be surprised if you see sickness and disease getting the better of you in your life. வியாதியும் பிரச்சனைகளும் உங்களை வந்து மேற்கொள்வதை நீங்கள் பார்த்தால் ஆச்சரியப்பட வேண்டாம். The same with your decision to make Jesus Lord of your life. அதே போல தான் இயேசுவை ஆண்டவராய் ஆக்கிக் கொள்கிற தீர்மானமும் கூட. This evening, if you say yes to him, இந்த மாலை நீங்கள் அவருக்கு ஆம் என்று சொன்னால் heaven no more becomes a distant dream. பரலோகம் நீங்கள் ஆம் என்று சொன்னால் பரலோகம் ஏதோ தூரத்தில் இருக்கிற ஒன்றாகி விட போவதில்லை. Heaven becomes a reality to you, my friend. பரலோகம் உங்கள் வாழ்க்கையிலே நிஜமாக கூடியது. You look at me and say, what do you mean, pastor? நீங்க கேட்கலாம், என்ன அர்த்தத்தில் அப்படி சொல்றீங்கன்னு. I tell you, heaven becomes a living reality to you. நான் சொல்லுகிறேன், பரலோகம் உங்களுக்கு நிஜமான ஒன்றாய் மாறும். You know deep down on the inside of you that the living God has moved into your heart. ஜீவனுள்ள தேவனின் உள்ளத்திலே வந்திருக்கிறார் என்பதை உள்ளத்தின் ஆழத்திலே நீங்கள் அறிவீர்கள். My friend, where the living God is, that is heaven, my friend. நண்பர்களே, ஜீவனுள்ள தேவன் எங்க இருக்கிறாரோ அதுதான் பரலோகம். Eternal life comes to any man or woman who will only say yes to him. அவரை பார்த்து நீர் என் உள்ளத்துல வாரும் என்று யாராவது சொல்லும்போது நித்திய வாழ்வு அவர்களுக்குள்ளே வருகிறது. This evening I want you to know something. இந்த மாலை நீங்கள் ஒன்றை அறியும்படி I'm going to give you an opportunity to say yes to Jesus. இயேசுவுக்கு ஆம் என்று சொல்லும்போது I want every head bowed and eye closed, please. ஒவ்வொரு தலையும் தயவு செய்து வணங்கி இருக்கட்டும். ஒரு I want the others who have already made a decision to begin to pray right now. ஏற்கனவே தீர்மானம் எடுத்தவர்கள் ஜெபிக்க ஆரம்பியுங்கள். I want you to begin to pray right now. இப்போதே ஜெபிக்க ஆரம்பியுங்கள். I want you to begin to pray for the ones who are yet to make a decision for இதுவரை Jesus. தீர்மானம் எடுக்காதவர்களுக்காக ஜெபிக்க ஆரம்பியுங்கள். It doesn't matter what your age group is. உங்களுடைய வயது என்னவா இருந்தாலும் சரி. You may be an old person, you may be a young man. வயதானவராய் இருக்கலாம் அல்லது வாலிபராய் இருக்கலாம். You may be middle aged or a child this evening. ஒருவேளை குழந்தையா இருக்கலாம் அல்லது மத்திய வயதா இருக்கலாம். Please listen, don't kick at the opportunity God is giving you. தேவன் கொடுக்கிற வாய்ப்பை உதறி தள்ள வேண்டாம். If you are here this evening and you say, yes, I need this gift that lives on and on and on. தொடர்ந்து வாழக்கூடிய இந்த வெகுமதி எனக்கு வேண்டும் என்று நீங்கள் சொன்னால், I need this gift that will transform my life. என் வாழ்க்கையை மாற்றக்கூடிய இந்த வெகுமதி எனக்கு வேண்டும் என்று சொன்னால், I just want you to slip up your hands, please, so I can pray a special prayer for you this evening. கரத்தை உயர்த்துங்கள், உங்களுக்காக நான் விசேஷமாய் ஜெபிக்க விரும்புகிறேன். This is between you and God, my friend. இது உங்களுக்கும் தேவனுக்கும் இடையே நடக்கிற ஒரு காரியம். If you want this blessing in your life, just slip up your hands wherever you are, and I want to pray for you. இந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு வேண்டுமானால் கரத்தை உயர்த்துங்கள், உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். Thank you, brother. நன்றி சகோதரன். Thank you, sister. நன்றி. Thank you. I see so many hands. அநேக கைகள் உயர்த்தி இருப்பதை பார்க்கிறேன். I just want you to lift it up to God Almighty. தயவு செய்து சர்வவல்ல தேவனுக்கு முன்பாக கரத்தை And I உயர்த்துங்கள். want you to make this prayer after me. நீங்கள் இந்த ஜெபத்தை நான் செய்த பிறகு செய்யுங்கள். I will say it in English, நான் அதை ஆங்கிலத்தில் சொல்வேன். and Pastor Benjamin will translate this prayer into Tamil. இந்த ஜெபம் உங்களுக்கு தமிழிலே மொழிபெயர்க்கப்படும். I want you to make this prayer in the language that you feel comfortable with. எந்த பாஷையிலே இதை ஜெபித்தாலும் உங்களுக்கு சௌகரியமா இருக்குமோ அந்த பாஷையிலே ஜெபியுங்கள் இதை. But I want you to know something. ஆனால் ஒன்றை நீங்கள் அறிய வேண்டும். This is between you and God, my friend. உங்களுக்கும் தேவனுக்கும் இடையேயான ஒரு காரியம். I said this is between you and God. இது உங்களுக்கும் தேவனுக்கும் இடையே நடக்கிற ஒரு Because I காரியம். know He is here in the house. ஏனென்றால் தேவன் இங்கே இருக்கிறார் என்பதை The அறிவேன். world has written you off. உலகம் உங்களை புறக்கணித்து They இருக்கலாம். call you incorrigible. நீங்களாம் தகுதியற்றவர்கள் என்று சொல்லி They இருக்கலாம். say this boy will never change. இந்த பையன் மாறவே மாட்டான் என்று சொல்லி This girl will never change. இந்த பெண் மாறவே மாட்டாள் என்று God சொல்லி looks at you with a smile and says, well, he'll change when he has me in தேவன் him. உங்களை பார்த்து என்ன சொல்லுகிறார்?
நான் இந்த பையனுடைய பெண்ணுடைய வாழ்க்கையில வந்தால் இவன் மாறி விடுவான். I'll change this young lady's life forever. நான் இந்த வாலிப பெண்ணுடைய வாழ்க்கையை மாற்றி அமைப்பேன். Oh, I'll change it forever. நான் இதை நிரந்தரமாய் மாற்றுவேன். I want to pray this prayer. இந்த ஜெபத்தை நான் செய்ய விரும்புகிறேன். I see scores of hands lifted up this evening. நிறைய கைகள் உயர்த்தப்பட்டிருப்பதை பார்க்கிறேன். God sees your hands, my தேவன் friends. உங்கள் கைகளை பார்க்கிறார். Don't be ashamed of Jesus. வெட்கப்பட வேண்டாம் இயேசுவை குறித்து. He is not a theory. அவர் ஒரு தியரி அல்ல. He is not some myth or some old woman's fable. அவர் ஏதோ ஒரு கிழவியுடைய கட்டுக்கதையிலோ புராண கதையிலோ வருகிறவர் அல்ல. He is a living God. அவர் ஜீவனுள்ள தேவன். And he gave himself for you. அவர் தம்மை தாமே உங்களுக்காய் கொடுத்தார். He'll add meaning to your life, my friend. அவர் உங்கள் வாழ்க்கைக்கு புது அர்த்தம் கொடுப்பார். Oh yes, he'll make Christmas special to you this evening. இந்த கிறிஸ்மஸ் உங்களுக்கு விசேஷமானதாய் மாற்றுவார். No more will it be something that takes his place. இனி வேறு எதுவும் அவருடைய இடத்தை உங்கள் வாழ்க்கையில் எடுக்க முடியாது. Now he'll be the all in all in your life. அவரே உங்கள் வாழ்க்கையிலே எல்லாமுமாய் இருப்பார். Pray this prayer after me. இந்த ஜெபத்தை நான் சொன்ன பிறகு And I want everybody here to join in, please. இருக்கிற எல்லாரும் தயவு செய்து சேர்ந்து இந்த ஜெபத்தை சொல்லுங்கள். Father, in the name of Jesus. பிதாவே இயேசுவின் நாமத்தில் உம்முடைய வருகிறேன். I come to you just as I am. நான் இருக்கிற வண்ணம் அப்படியே வருகிறேன். I turn my heart to you. என் உள்ளத்தை நான் உமக்கு கொடுக்கிறேன். And I invite you into my life. நீர் என் வாழ்க்கைக்குள்ளே வாரும் என்று உம்மை அழைக்கிறேன். Come into my heart, Lord Jesus. கர்த்தராகிய இயேசுவே என் உள்ளத்தில் வாரும். Wash me in your blood this evening. இன்று மாலை உம்முடைய இரத்தத்தினாலே என்னை கழுவும். Transform me and make me your child. என்னை மாற்றி உம்முடைய பிள்ளையாய் ஆக்கிக் கொள்ளும். And I commit my life into your hands. என் வாழ்க்கையை உம்முடைய கைகளிலே அர்ப்பணிக்கிறேன். Make us somebody out of me. என்னை ஒரு புது மனுஷனாய் பெரிய ஆளாய் ஆக்கும். Make us somebody out of my life. என்னுடைய வாழ்க்கையை பெரியதாய் அர்த்தமுள்ளதாய் மாற்றும். And I pray that you lift me up. நீர் என்னை உயர்த்தும்படியாய் நான் To ஜெபிக்கிறேன். be a something in this world. இந்த உலகத்திலே நானும் ஒரு ஆளாய் வர வேண்டும். That I can live a life that gives out. நானும் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். So that my life அப்போது என்னுடைய வாழ்க்கை can be a life that lives on and on. தொடர்ந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கையாய் இருக்கும். I give you thanks, Father. பிதாவே உமக்கு நன்றி சொல்லுகிறேன். Because I know you have heard me. நீர் என் ஜெபத்தை கேட்டதுக்காக And eternal life is mine now. இப்போது நித்திய ஜீவன் என்னுடையது. In Jesus' name. இயேசுவின் நாமத்திலே. Amen. ஆமென். This concludes Pastor Isaac's message. For more information about other audio messages of Pastor Isaac, or to receive a free copy of our 16-page monthly newsletter which carries God's Word for the month, please contact us at 044-2374-0187 or write to El Shaddai Christian Foundation, Post Box number 2510, Chennai 600029, Tamil Nadu, India.